வணக்கம் மக்களே. எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போவேன். இந்த மந்த்தும் அப்படிதான் போப்போறோம். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமாவாசை அன்னைக்கு போறோம். அண்ட் எப்பயும் விட இன்னைக்கு கூட்டமா இருந்துச்சு. அது வீடியோல காட்டுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோயம்பேடு மெட்ரோல இருக்கேன். நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட போறதால, நான் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி போகணுன்றதுக்காக என்ன பண்றேன்னா, கோயம்பேடுலேருந்து வந்து நான் பரனூர் போயிட்டு, பரனூர்லேருந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஒண்ணா போற மாரி இருக்கும். இப்போ வந்து நம்ம மெட்ரோ ஏறி ஏர்போர்ட்ல இறங்க போறோம். ஏர்போர்ட் மெட்ரோல இறங்கி அங்கேருந்து திருச்சுரம்ல ட்ரெயின் ஏறி செங்கல்பட்டு ட்ரெயின் ஏறி அங்கேருந்து பரனூர் ஸ்டேஷன் இறங்கணும். பரனூர் ஸ்டேஷனில் என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க. அவங்களோட சேர்ந்து தான் நம்ம வந்து திருவண்ணாமலை ட்ரிப்பு வர போகிறோம். பரனூர் இங்கே போகணும். பரனூர் டோலில் போயிட்டு பஸ் வரும், திருவண்ணாமலை பஸ். பட் பெட்டர் உங்களுக்கு டைரக்ட் பஸ் இருக்குன்னா அதிலே வாங்க. இது வந்து ரொம்ப சுத்து மாதிரி இருக்கும் நான் போகிறது. ஏன்னா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா போகணுன்றதுக்காக இந்த மாதிரி சூஸ் பண்ணி போயிருக்கேன். அண்ட் மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிளாஸஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். முன்னோட தான் இப்போ டஸ்ட்டாக இருக்குது. முன்னெல்லாம் க்ளீனாக இருக்கும். ரெக்கார்ட் பண்ணலான்னு அந்த விண்டோ கிட்ட போனால் கிளாஸஸ்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்குது. ஏன் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரில. அண்ட் ஹரோப் மாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 2 to 3 டைம்ஸ் போயிருக்கேன். பட் மற்ற மாதத்தோட கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு அங்கே என்ன இருக்குன்னே தெரில. பெருசாக எதுவுமே இருக்க மாதிரி தோணல. ஓகே. அண்ட் திருசூலம் கிட்ட வந்துட்டோம். இறங்க போகிறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூசுவலாக வந்து எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். பட் என்னைக்கும் விட இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா மந்த் எண்ட் அண்ட் வீக்கெண்ட் 2மே சேம் டேல வரதா அப்படி இருக்கான்னு தெரில. இப்போ திருசூலம் ட்ரெயின் வந்துட்டோம். இங்கே வந்து நமக்கு வந்து இப்போ செங்கல்பட்டு ட்ரெயினில் தான் நம்ம ஏற போகிறோம். தாம்பரம் ட்ரெயினில் என்ன போக முடியாது. ஒரு வழியாக ட்ரெயின் வந்துருச்சு. எப்பயுமே டிலே ஆகும். பட் இன்னைக்கு போன உடனே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பல்லவரம் கிட்ட இருக்கும். சமந்தாக்காவை பார்த்துட்டு போகலான்னு ஆசை தான். பட் அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்கேருந்து பரனூர் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே தான் சாப்பிட போகிறோம். நான் இன்னும் சாப்பிடல. காலையிலேருந்து சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பினேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்படியே வந்து ஜோகோ ஆஃபீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஜோகோ தெரியும் பாருங்கள். அதான் தெரியுதா? ஜோகோவில் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஷர்மிளி போகல. நம்ம பரனூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். பரனூர் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குரங்கு நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே ஸ்டெப்ஸில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இப்போ இங்கேருந்து அங்கே டோல்கேட் வரையும் நடந்து போகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது. அண்ட் ஸ்டெப்ஸில் ஏற ஏற மேலே நிறைய ஃபேமிலிஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாம் சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அண்ட் பரனூரில் நிறைய பார்க்கலாம். நீங்கள் பரனூர் சைடு அந்த ஸ்டேஷன் வந்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேங் இருக்குது. அண்ட் மரத்தில் பார்த்தீங்கன்னா, மரத்துலேயுமே நிறைய உட்காந்துட்டு இருந்துச்சு நான் பார்க்கும்போதெல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உட்காந்து தூங்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பாருங்கள், இங்கே உட்காந்துட்ருக்கு. உட்காந்து பெயின் பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ். அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா, இங்கே 2 பேர் உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இந்த க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், பேர் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த பரனூர் ஸ்டேஷனுக்கு மேலே இருக்க ஒரு ஃப்ளைஓவரில் இருக்கோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா, பரனூர் டோலுக்கு நம்ம வந்து இப்போ நடந்து போகணும். இப்போ நான் போயிட்டுருக்கேன். இதில் என்ன கடுப்புனா, அந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த டோல் வரையும் போகிற வழியில் வந்து பயங்கரமாக வெயில் அடிக்கும். ஒரு வழியாக நடந்து வந்துட்டேன். அண்ட் இங்கே வந்து நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. இங்கேருந்து நம்ம பஸ் ஏறிட்டோம். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு விட இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. உட்காரத்துக்கு கூட என்னால், நான் கீழே தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு ஸ்டாப்பிங் வர இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இறங்கிட்டோம். ஒரு வழியாக வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ், ஓகேவா? இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறோம். நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணுன்னா ஆல்மோஸ்ட் 7:30 ஆர் 7க்குள்ளே வந்து அங்கே கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 7:30 ஆர் 8க்குலாம் வந்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 7:30 ஆர் 8க்குலாம் வந்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குது. 8க்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் முன்னாடியே பண்ணிடுவாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். சாமி தூக்கிட்டு வந்து கிரிவலம் இது ஊர்வலம் போயிட்டுருக்காங்க. அண்ட் உள்ளே எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரில கோயிலுக்குள்ளே. பிகாஸ் நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. கேமரா எடுக்கக்கூடாது, ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த டைம் நாங்கள் ஆக்சுவலி இந்த டைம் தான் வருவோம். ஆனால் எப்போயுமே வந்து கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி 2 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு பெரிய க்யூ நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் ஆக்சுவலி கோயிலுக்குள்ளே வந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பயும் வர டைம் தான் வந்தோம். ஆனால் எப்பயுமே இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்காது. பட் இன்றைக்கி செம்ம க்ரௌடு, அமாவாசை டைம் அண்ட் வீக்கெண்ட். அப்படின்றதால என்னன்னு தெரில. இப்போ அந்த கோயிலுக்குள்ளே இருக்கோம், சாமியை பார்க்க போகிறோம். பட் சாமியை என்னால் கவர் பண்ண முடியாது. இது வரையும் கவர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் அப்படியே சாமியை பார்த்துட்டு திருப்பி இன்னொரு சாமி பார்க்குறதுக்கு லைனில் நிற்கிறோம். அங்கே போகணும் நாம். அண்ட் க்ரௌடை பார்த்தீங்கன்னா தெரியும். பேசிக்லி இது வரையும் நான் 7 டைம்ஸ் வந்திருக்கேன். 7 டைம்ஸ் இவ்வளோ க்ரௌடாக இருந்ததில்லை. பட் இன்றைக்கி பயங்கர க்ரௌட். இப்போ அந்த க்ரௌட்லன்னா வெளியில் வந்துட்டோம். ஒரு
8:00 மேலே ஆயிடுச்சு, இல்லை 9:00 மேலே ஆயிடுச்சுன்னா கோயில் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டாங்க நிறைய பேர், எல்லாரும் வெளியில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த க்யூலலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே வேணால் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். பட் சில இடம்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும், அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கோயிலில் வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம், பட் சாமி பார்க்க முடியாது, சில இடம்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்வ மரம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா மேக்ஸிமம் நடக்கும். அந்த மரத்தில் பல்லி இருக்கும். ஸோ அந்த பல்லி கிட்ட நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறத விட நம்ம செலிப்ரிட்டி அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, பாருங்கள். ஸோ இதுதான் அந்த வில்வ மரம், பார்க்கவே அழகாக இருக்குது. எப்பயுமே வந்துட்டு இதில் வந்து வேண்டிக்கிட்டு தான் போவோம் எல்லோரும். ஸோ அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் செலிப்ரிட்டி அக்கா டேக் ஓவர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மரத்துக்கு பேர் தான் வில்வ மரம். இந்த மரத்தில் தான் சித்தர்கள் வந்து நைட்டு போல் பள்ளி ரூபத்தில் வருவாங்க. அதை பார்த்தா ரொம்ப நல்லதான். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 போல் வெளியில் வந்து சாப்பிட வந்துட்டோம். சில கடை திறந்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் திருப்ப கோயிலுக்கு உள்ளே போயிட்டு, கோயில் முன்னாடி போயிட்டு ஒரு கற்பூரம் வச்சுட்டு ஏந்திட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம், கற்பூரம் வாங்கிட்டோம். இப்போ வந்து கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். அங்கே பற்ற வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட திங்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே சில ஷாப்ஸ் இருக்கும், அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். செப்பல், உங்களோட பேக் ஏதாவது வேணால் வச்சுக்கலாம். அது ஒரு கடை பொறுத்த ஒரு ரேட். ஸோ இங்கே தான் வந்து எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கற்பூரம் வச்சு ஏற்றிட்டுருக்காங்க. நான் ஏற்றிட்டேன். ஸோ இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. அண்ட் இங்கேருந்து தான் நம்ம வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் மேக்ஸிமம் நான் ஒரு கிலோமீட்டர் முடிக்கும்போது காட்டுறேன். ஏன்னா முழு கிலிவரமும் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு இருக்க முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக 11 மணி. நான் டைமிங் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், ஒரு கிலோமீட்டர் தாண்டும் போது என்னென்ன டைமிங்கில் நாங்கள் தாண்டுறோம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் முடிக்க போகிறோம். அங்கே ஒரு போர்டு தெரியுது உங்களுக்கு, லெஃப்ட் சைடில் ஒரு போர்டு தெரியுது இல்லையா? ஸோ அங்கே வந்து போட்டிருப்பாங்க எவ்வளோ கிலோமீட்டர் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, கரெக்டாக எந்த லிங்கம் கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. மொத்தம் 9 லிங்கம் இருக்கும். ஒரு ராசிக்கு ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இட்ஸ் லைக் ஒரு ராசிக்கு 2 லிங்கம் அந்த மாதிரி இருக்கும். நான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம், எந்த லிங்கம் கிட்டே இருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு கிலோமீட்டர் முடிக்கும்போது பார்த்துட்டு போனீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ ஒரு கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்காங்கன்ட்டு. போகிற வழியில் நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும், சின்ன சின்ன டெம்பிள்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு போங்க. ஒரு காட்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் சில இடத்துல வந்து அப்போயுமே கோயில் திறந்துருக்கும். இப்போ இந்த டைமிங்லாம் இன்றைக்கி என்னென்னு தெரில, எப்போயுமே விட இன்றைக்கி கூட்டமாகவும் இருக்குது, எல்லா கோயிலுமே திறந்துருக்கு. நாங்கள் போகாத இந்த 7 வாட்டி நான் போகாத கோயில் கூட இன்றைக்கி போயிருப்பேன். அண்ட் 2வது கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன டைமிங்கில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ 2nd கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் போகிறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து நீங்கள் நடக்கும்போது பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு. பட் மேக்ஸிமம் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது உங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடடாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 11:30 போல் இருக்கும் இப்போ டைமிங். நான் வாட்ச் கூட காட்டுறேன் உங்களுக்கு என்ன டைமிங் வருது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ், 3rd கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். மொத்தம் 14 கிலோமீட்டர் நடக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நடக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அது நீங்கள் நடக்க பழகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ அரௌண்ட் 12 மணிக்கிட்ட ஆகுது. நம்ம வந்து இப்போ 4th கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு அங்கே இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் பொறுமையாக தான் நடந்து வரேன். ரெக்கார்ட் பண்ணி வரதால் அங்கங்கே டைம் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அவங்க முன்னாடி போயிட்டேன்னு சொன்னாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து அவங்கள பிடிச்சிடலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியுதுடா. அண்ட் போகிற வழியில் வந்து உங்களுக்கு நிறைய மான் பார்க்கலாம். ஸோ அங்கங்கே மான் நிற்கும். ஸோ இது வந்து நான் ஃப்ளாஷ் அடித்து பார்க்குறதால இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் சாப்பாடு கொடுப்பாங்க மானுக்கு. ஸோ பட் கொடுக்குறது வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதுவும் கொடுக்காம ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பாடாக கொடுங்க. நிறைய பிளாஸ்டிக்ஸ்லாம் அங்கே கிடக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அண்ட் அங்கங்கே நிற்கும், நீங்கள் அங்கே போகிற வழியில் பார்த்து போகலாம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15. அண்ட் பார்த்தீங்கன்னா க்ரௌடை பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ டைமில் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் எப்போயுமே விட இன்றைக்கி கூட்டமாக தாங்க இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது. நான் போன இந்த 7 தடவையும் 8வது டைம் போகும்போது இவ்வளோ க்ரௌடடாக இருக்குது. அண்ட் கடைங்களுமே மேக்ஸிமம் ஓப்பனில் தான் இருக்குது இந்த போன வாட்டி கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இப்போ வந்து நம்ம 5th கிலோமீட்டர் கிட்ட இருக்கோம். 5 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். ஸோ 6வது கிலோமீட்டர் கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரௌட் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 12:15.
அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க தெரில, நான் இன்னும் பிடிக்கல. அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4th லிங்கம் கிட்ட இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த லிங்கம் வந்து கும்பிடலாம் அப்படின்ட்டு. பட் நான் எல்லா லிங்கமும் கும்பிடுவேன், பட் இதில் டீட்டெயில்டாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ் ஆகும். எந்தெந்த ராசிக்கு என்னென்ன லிங்கம் அப்படின்னு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம வந்து 6th கிலோமீட்டர் கிட்ட இருக்கோம் இப்போ. ஸோ எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டும்போது சாய்பாபா கோயில் ஒன்று இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே போகணும்னு நினைப்பேன், பட் எப்பயுமே லேட்டாக வரதால போக முடியல. அண்ட் நம்ம இப்போ வந்து 6th முடிச்சுட்டு இப்போ 7th கிலோமீட்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போது நம்ம போகிறது 8th வந்து போகிறோம். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன், தேடிட்டே போயிட்டுருக்கேன், அவங்களும் எங்கே போயிட்டாங்க தெரில. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மணி ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரௌடடாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டேன் அண்ட் திருப்பி மிஸ் பண்ணிட்டேன். அங்கங்கே வருவாங்க, அங்கங்கே போயிடுவாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க, அவங்க டிலே ஆயிடுவாங்க, இல்லை நான் டிலே ஆயிடுவேன். இங்கே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா சில மிஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. சில பேர் எடுப்பாங்க, சில பேர்லாம் எடுக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு என்ன தான் வலிச்சாலும் நாங்கள் உட்கார மாட்டோம் அதுலலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1:15. ஸோ இப்போ வந்து 9th கிலோமீட்டர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி பார்ப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கருப்பட்டி புதுசாக இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த கடை இல்லை, இந்த தடவை இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9th கிலோமீட்டர் கிட்டே இருக்கும், முடிச்சிருக்கோம் 9th. இப்போ 10வது கிலோமீட்டர் ஆரம்பிக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 1:15 டைம் இப்போது. அண்ட் அதே மாதிரி நிறைய ஆட்டோஸும் இருக்கும், உங்களால் முடியலன்னா ஏறி போகலாம், நிறைய பேர் இந்த மாதிரி போவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்லேயுமே கடை இருக்கும். ஸோ 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்னு தெரியுது இல்லையா? ஸோ இங்கே வந்து டபுள் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களாம். ஆல்மோஸ்ட் நம்ம 10 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் தான், கோயில்கிட்ட வந்துருச்சு. பட் எப்பயுமே விட எனக்கு இன்றைக்கி இந்த வாட்டி என்னமோ தெரிலங்க, எப்பயும் விட இந்த வாட்டி கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்பயும் இந்த அளவுக்கு வலிக்காது, பட் இன்றைக்கி ரொம்ப வலிக்குது. ஸோ இன்னொரு 4 கிலோமீட்டர்ஸ் தான், எப்படியாச்சும் போயிடலாம் நாம் நடந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுது டைம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த இதில் வந்து உங்களுக்கு நிறைய கடை இருக்கும். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் திருவண்ணாமலை அந்த போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்ப்பேன், ஆனால் எப்பயுமே கூட்டமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் என்றைக்குமே ஃபோட்டோ எடுத்ததில்லை. எப்பயுமே இந்த மாதிரி யாராவது நின்றுட்டே இருப்பாங்களா, ஸோ ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ அதை தாண்டி வந்துட்டோம். திருப்பியும் நான் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன், எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. இந்த ரெக்கார்ட் பண்ணி வரதால எல்லோரும் போயிடுறாங்க. ஏன்னா நின்னாலோ உட்காந்தாலோ கால் வலிச்சிடும். ஸோ உட்காந்து நீங்கள் வெயிட் பண்ணுறதாலும் நின்று வெயிட் பண்ணுறதால கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரணும், சின்ன ஒரு ஓட்டு வழியாக. அது நான் ஒரு தடவை போயிருக்கேன், பட் இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்குது. ப்ளஸ் கிட்ட போயிட்டு ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதனால் தூரமாக வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து 11 ஒரு 12வது கிலோமீட்டர் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11 முடிச்சிட்டோம். இன்னொரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, போயிடலாம். பட் எப்பயுமே தெரிலங்க, ஃபஸ்ட்டு தடவை வரும்போது கூட எனக்கு இவ்வளோ வலிச்சுதான்னு தெரில. இன்றைக்கி பயங்கரமாக வலிக்குது, ஏன்னே தெரில, என்ன ரீசன் தெரில. மேபி நான் கொஞ்சம் மார்னிங் ஏர்லியாக ஆக்சுவலி வந்து வீட்டிலேருந்து எப்பயுமே நான் 11க்கு தான் கிளம்புவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன் சில ரீசன்ஸ்னால. ஸோ பார்த்தீங்கன்னா நான் நடந்து போயிட்டுருக்கிறத ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். எப்பயும் விட எனக்கு கொஞ்சம் வலி அதிகமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஓகே, நடந்து தான் ஆகணும், நடக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மெயின் ரோடு கிட்டே வந்துட்டோம். இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த இதெல்லாம் இருக்கும். இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான், ஆல்மோஸ்ட் போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த டைம்லாம் எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ அரௌண்ட் இப்போ வந்து உங்களுக்கு 2:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துவிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். 3:00 கிட்ட ஆயிடுச்சு. கோயில் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ கோயில் தெரியுதா, இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இங்கே இந்த தெரு ஃபுல்லாக பாருங்கள், எல்லா கடையும் மேக்ஸிமம் ஓப்பனில் இருக்கும். அண்ட் நிறைய பேர் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் கிட்ட வந்துட்டோங்க, ஒரு வழியாக முடிச்சிட்டோம். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க, அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஒரு சிலர் 1-2 பேர் என் கூட வராங்க, ஒரு சிலர் முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ அவங்கள தேடி பிடிக்கணும். முன்னாடி தான் உட்காந்துட்ருப்பாங்க, பார்ப்போம் வாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 3 மணி ஆகுது, பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அண்ட் கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக நிறைய பேர் இந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களே, சின்ன அங்கே உட்காந்துட்ருக்கீங்களா, அவங்க உட்காந்துட்ருக்கதெல்லாம் தெரியுதா? ஸோ அவங்களாம் மார்னிங் கோயில் திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கோயிலுக்கு வந்துட்டோம் முன்னாடி. ஸோ இங்கே வந்து நம்ம செலிப்ரிட்டி அக்கா அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து உட்காந்துட்ருப்பாங்க. நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க, ஏன்னா அவங்க எங்கேயுமே நிற்கலை.
ஏன்னா நின்னோன்னாலும் சரி இல்லை உட்காந்தாலும் சரி கால் வலிக்கும். இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். அண்ட் முடிச்சிட்டோங்க, கிளம்ப போகிறோம். ஸோ சும்மா டைம் பாஸ்க்கு vlog எடுக்கணும்னு தான் எடுத்தேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே போவேன், எப்பயுமே எடுக்கணும்னு நினைப்பேன். இந்த வாட்டி எடுத்திருக்கேன். இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, பட் உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சதுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாடா.